டைட்டானிக் கப்பல் விபத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய ஆடம்பர பயணிகள் கப்பல் டைட்டானிக் தான். மூழ்கவே மூழ்காது அப்படின்னு கருதப்பட்ட அவ்வளவு பெரிய ஆடம்பர கப்பலான டைட்டானிக் அட்லாண்டிக் கடல்ல ஐஸ்பர்க் அப்படிங்கிற பனிப்பாறை மோதி மூழ்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த காலத்துல உலகத்தையே ஒரு உழுக்குன ரொம்ப பெரிய அளவிலான பயணிகளை பலியாக்குன கப்பல் விபத்து டைட்டானிக் கப்பல் விபத்து தான். இந்த டைட்டானிக் கப்பல் விபத்து தொடர்பா பல புதிரான விஷயங்கள் இருக்கு. இந்த புதிர்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைட்டானிக் கப்பல் வடக்கு அயர்லாந்துல இருக்கக்கூடிய பெல்பாஸ்ட் பகுதியில் கட்டப்பட்ட கப்பல். இந்த கப்பல் கட்டப்பட்ட போதே கெட்ட சகுனம் மாதிரி கப்பல் கட்டின தொழிலாளர்கள் 8 பேர் பலியானாங்க. அதுல 5 பேர் மட்டும்தான் யாருன்னு தெரிஞ்சது. மீதி இருக்க 3 பேர் யாருன்னே தெரியல. அது கடைசி வரைக்கும் ஒரு புதிராவே இருந்துச்சு. டைட்டானிக் கப்பலை கட்டி முடிச்சு கப்பல் புறப்படுறதுக்கு சரியா 3 வாரங்களுக்கு முன்னாடி கப்பல் அடித்தளத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. 1800 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் உண்டாகி தீ விபத்தாச்சு. அந்த தீ விபத்து கப்பல்ல இருந்த உலோக சட்டங்களை பலவீனமாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தீ விபத்தை கப்பல் நிறுவனம் வெளியே சொல்லாம மறைச்சிட்டாங்க. அட்லாண்டிக் கடல்ல பனிப்பாறை மோதினதும் டைட்டானிக் கப்பல் 2ஆ உடைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கப்பல்ல ஒரு பூனைய செல்ல பிராணியா வச்சிருப்பாங்க. பூனை அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அடையாளம். பூனை இருக்கிற கப்பல் மூழ்காது அப்படிங்கிற ஒரு பழங்கால நம்பிக்கையும் உண்டு. அது மட்டும் இல்லாம கப்பல்ல இருக்கிற எலிகளை வேட்டையாடுற வேலையும் இந்த பூனை செய்யும். அதோட புயல் மாதிரியான சம்பவங்களை இந்த பூனையால முன்கூட்டியே கணிக்க முடியும். அதனால டைட்டானிக் கப்பல்ல இங்கிலாந்துல உள்ள சவுத் டாம்டம் துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் துறைமுகத்துக்கு புறப்பட்ட போது ஜென்னி அப்படிங்கிற ஒரு பூனையை கப்பல்ல வச்சிருக்க அந்த நிறுவனம் ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா அந்த பூனையோட வளர்ப்பால் கப்பல் புறப்படுற கடைசி நேரத்துல மனம் மாறி இந்த பூனையை கப்பலோட ஏத்த மறுத்துட்டாரு. அவ்வளவு பெரிய ஆடம்பர கப்பலான டைட்டானிக் ஆஃப்டர் ஆல் ஒரு பூனை தானே அப்படின்னு இதை சாதாரணமா விட்டுட்டாங்க. கப்பல்ல உள்ள பூனைகள் விஷயத்துல இன்னும் சில நம்பிக்கைகள் இருக்கு. கப்பல்ல வளர்க்கிற பூனை யாராவது தூக்கி கடல்ல போட்டா இந்த கப்பல் மூழ்கிரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அப்படி அந்த கப்பல் மூழ்கலனா கூட 9 வருஷங்களுக்கு அந்த கப்பல் மேல ஒரு சாபம் இருக்கும் அப்படின்னு கூட நம்புறாங்க. ஆடம்பர கப்பலான டைட்டானிக் கூட கடைசியில பாவம் பூனை இல்லாத கப்பலாக மாறி மூழ்கி போனது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். டைட்டானிக் கப்பல் தொடர்பா இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கிறதுக்கு 14 வருஷங்களுக்கு முன்னாடி மார்க் ராபர்ட்சன் அப்படிங்கிற எழுத்தாளர் ஃபிட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருந்தார். இந்த நாவல் 1898 வருஷம் வெளியே வந்துச்சு. இந்த நாவல்ல வர ஆடம்பர கப்பலோடைய பேரு டைட்டன். கதையில வர அந்த கப்பலோட நீளம் டைட்டானிக் கப்பலோடைய அதே நீளம். சரியா ஏப்ரல் மாசம் அட்லாண்டிக் கடல்ல பனிப்பாறை மோதி டைட்டன் கப்பல் மூழ்கிறதா ராபர்ட்சன் எழுதியிருந்தார். கப்பல்ல போதுமான அளவுக்கு லைஃப் போட் இல்லாத காரணத்தினால ஏகப்பட்ட பயணிகள் இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்த பல விஷயங்கள் டைட்டானிக் கப்பல்ல அப்படியே நடந்துச்சு. டைட்டானிக் கப்பல் மூழ்கினதும் ஏப்ரல் மாசம் தான். டைட்டானிக் கப்பல்ல கடலை கண்காணிக்கக்கூடிய பைனாக்குலர் இருந்துச்சு. இந்த பைனாக்குலரை கப்பல்ல உள்ள ஒரு அலமாரியில பத்திரமா பூட்டி வச்சிருந்தாங்க. இந்த அலமாரிக்கான சாவி செகண்ட் ஆபீசர் ஒருத்தர் கிட்ட இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல இந்த செகண்ட் ஆபீசர் இடமாற்றம் பண்ணப்பட்டார். ஆனா அவர் இந்த அலமாரிக்கான சாவியை கொடுக்க மறந்துட்டார். அதனால கப்பல் முகப்பில் இருந்த கடலை கண்காணிக்கக்கூடிய பிரெட்ரிங் பிளீஸ்ட் ரெஜினால்ட் லீ அப்படிங்கிற 2 ஊழியர்கள் பைனாக்குலர்கள் இல்லாம வெறும் கண்ணால தான் கடலை கண்காணிச்சுட்டு வந்திருந்தாங்க. பனிப்பாறை மோதி கப்பல் உடைய இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் ஆபீசரை ஏன் கடைசி நேரத்துல மாத்தினாங்க அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே புரியல. டைட்டானிக் கப்பல்ல பைனாக்குலர் இருந்த அலமாரிக்கான சாவியை 2016 வருஷம் ஏலம் விட்டாங்க. இந்த சாவி $130,000 ஏலம் போச்சு. டைட்டானிக் கப்பல்ல மொத்தம் 64 உயிர்காப்பு படகுகள் வச்சிருக்க முடியும். ஆனா சும்மா வெறும் பேருக்கு 20 படகுகள் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. 15ஆம் தேதி இரவு விபத்து நடைபெற இருந்த அந்த நிலையில அன்னைக்கு காலை நேரம் உயிர்காப்பு படகுகளை இறக்கி ஒத்திகை பார்க்க ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனா ஏதோ காரணத்துக்காக அந்த ஒத்திகையை நிறுத்தப்பட்டுச்சு. அப்படி பயணிகளை உயிர்காப்பு படகுகள் ஏற்றி முன்கூட்டியே ஒரு ஒத்திகை பார்த்திருந்தா பயணிகளோட உயிரிழப்பு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக இந்த ஒத்திகை ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதோட ஏப்ரல் 15ஆம் தேதி காலையில கப்பலுக்கு தெற்கு புறமா நிறைய பனிப்பாறைகள் மிதந்து போறத பிரின்ஸ் அப்படிங்கிற பயணி படம் பிடிச்சிருக்காரு. அப்ப கூட கப்பல் ஊழியர்கள் உஷாராகல. கப்பலை முழு வேகத்துல ஓட்டிட்டு போயிருக்காங்க. கப்பலை திசை மாத்தியும் ஓட்டல. டைட்டானிக் கப்பலோட நீளம் 883 அடி. கப்பலுடைய அடிப்பகுதி 16 கம்பார்ட்மெண்ட்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாமே தண்ணீர் புகாத வாட்டர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 4 கம்பார்ட்மெண்ட் முழுக்க நீர் பூந்தா கூட டைட்டானிக் கப்பல் மூழ்காது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒருவித தெனாவற்றோட கப்பல் கேப்டனும் ஊழியர்களும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருக்கு. இது போக ஏப்ரல் 15ஆம் தேதி கப்பல்ல இருந்து கடலை கண்காணிச்சவங்க பனிப்பாறைகள் மிதந்து வரத 6 முறை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த எச்சரிக்கை எல்லாம் கப்பல்ல இருந்து ஒரு தந்தி ஊழியர்களுக்கு போகும். அவரு தந்தி தகவலை கப்பல் கேப்டன் கிட்ட காட்டணும். ஆனா பனிப்பாறை பத்தி எச்சரிக்கை செஞ்ச ஊழியர்கள் 2 பேரும் MSG அப்படின்னு குறிப்பிட மறந்துட்டாங்க. MSG அப்படின்னு குறிப்பிட்டாதான் அது முக்கியமான செய்தியா கேப்டனுக்கு தெரிவிக்கப்படும். ஃப்ரெட்ரிக் பிரீஸ்ட் அப்படிங்கிற ஊழியர் மோத வந்த பெரிய பனிப்பாறையை பார்த்த உடனே தகவல் தர முயற்சி செஞ்சார். ஆனா நெருங்கி வந்த பனிப்பாறையை அவர் பார்த்து 37வது நொடியிலேயே அந்த கப்பல் மோதி அதனால விபத்து தவிர்க்க முடியாததாயிருச்சு. டைட்டானிக் கப்பல் பனிப்பாறை மோதி விபத்துல சிக்கின போது அதற்கு 16 முதல் 19 கிலோமீட்டர் தூரத்துல SS கலிபோர்னியன் அப்படிங்கிற பயணிகள் கப்பல் வந்துகிட்டு இருந்துச்சு. டைட்டானிக் கப்பல்ல இருந்து ஆபத்து குறிக்க பிளார் அப்படிங்கிற ராக்கெட்களை கொளுத்தி வானத்துல விட்டாங்க. கலிபோர்னியன் கப்பல் பனிப்பாறை மிதந்து வர்றதை பார்த்துட்டு கப்பலை
நிறுத்திட்டாங்க. ரேடியோ ஆபீசர் தொலைத்தொடர்பு கருவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டாரு. அந்த கப்பலுடைய கேப்டன் ஸ்டான்சி லார்டும் அப்ப அசந்து தூங்கிட்டு இருந்தார். அப்ப டைட்டானிக் கப்பல்ல இருந்து வானத்துல ஏவப்பட்ட ராக்கெட்களை பார்த்த கலிபோர்னியன் கப்பல் மாலுமிகள் கேப்டனை எழுப்பி தூரத்துல ஒரு கப்பல் பிளார்களை எரியறதா சொல்றாங்க. ஆனா அந்த கப்பல் கேப்டன் அதை பெருசா எடுத்துக்கல. அது ஆடம்பர கப்பல், அதனால கப்பல் தளத்துல விருந்து நடத்தி வானவேடிக்கை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். பிறகு ஆபத்தை உணர்த்துற SOS சமிக்கைகளும் டைட்டானிக் கப்பல் காட்டின பிறகுதான் கலிபோர்னியன் கப்பல் உதவிக்கு வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ரொம்ப காலதாமதம் ஆயிருச்சு. டைட்டானிக் கப்பல் இப்படி ஆபத்துக்கான சமிக்கைகளை கொடுத்ததை கலிபோர்னியன் கப்பலுடைய கேப்டன் அவரது லாக் புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா 3 வருஷம் கழிச்சு இதே SS கலிபோர்னியன் கப்பல் முதல் உலக போர்ல ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலோட டார்பிடோ தாக்குதல்ல சிக்கி கடல்ல மூழ்கி போச்சு. டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருந்த நேரம் அதுக்கு ரொம்ப பக்கத்துல நார்வே நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் இருந்துச்சு. இந்த கப்பல் திருட்டுத்தனமா சீர் விலங்குகளை வேட்டையாடுற கப்பலா இருந்தது. டைட்டானிக் கப்பலுக்கு உதவி செஞ்சு அவங்கள காப்பாத்தினா அவங்க சீல் விலங்குகளை வேட்டையாடுறது வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கப்பலை திருப்பிட்டு போயிட்டாங்க. டைட்டானிக் ஆடம்பர சொகுசு கப்பல்ல அமெட்ரா அப்படிங்கிற 3600 வருடங்களுக்கு முற்பட்ட பாடம் செய்யப்பட்ட எகிப்து மம்மி உடல் ஒண்ணு இருந்துச்சு. இந்த மம்மி உடலுக்குரியவர் ஒரு பெண். எகிப்து நாட்டின் நைல் நதிக்கரையோரமா உள்ள லக்சர் நகரத்துல ஒரு ஆழமான நிலத்தடி அறையில புதைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மம்மி உடலை 1880களில் தோண்டி எடுத்த 4 ஆங்கிலேயர்கள் சில நாட்களிலே இறந்து போனாங்க. இந்த மம்மி உடல் அதற்கு பிறகு பல பேரோட கைகள்ல மாறி அவங்களுக்கு துரதிருஷ்டத்தை கொடுத்திருக்கு. கடைசியா இந்த மம்மி உடலை அமெரிக்க அகழ்வாராய்ச்சிக்கு ஒருத்தர் விலைக்கு வாங்கி அதை டைட்டானிக் கப்பல் மூலமா அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. டைட்டானிக் கப்பல் விபத்து மூழ்கி போனதுக்கு இந்த மம்மியோட சாபம் தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. 1985ல டைட்டானிக் கப்பலோட சரக்கு பட்டியல்ல பரிசோதிச்ச சார்லஸ் அப்படிங்கிறவர் டைட்டானிக் கப்பல்ல மம்மி உடல் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. டைட்டானிக் கப்பல்ல மம்மி உடல் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. டைட்டானிக் கப்பல்ல 13 புதுமனை தம்பதிகள் இருந்தாங்க. இவங்க கப்பல்ல தேனிலவு கொண்டாட வந்தவங்க. 13 அப்படிங்கிற நம்பர் ஒரு துரதிருஷ்டமான நம்பர் அப்படிங்கிறது மேலை நாட்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்கால நம்பிக்கை. இந்த தம்பதிகள்ல ஜான் லில்லி அப்படிங்கிற தம்பதிகளும் இருந்தாங்க. விபத்து நடந்து கப்பல் மூழ்கிறதுக்கு உயிர்காப்பு படகுல லில்லிக்கு மட்டும் இடம் கிடைச்சது, ஜானுக்கு இடம் கிடைக்கல. இதனால கணவனோட சேர்ந்து தானும் சாகிறதா முடிவு பண்ணி லில்லியும் கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க. டைட்டானிக் கப்பல்ல இருந்த மொத்த பயணிகள் 2223 பேர். இதுல 705 பயணிகள் கப்பல் ஊழியர்கள் மட்டும்தான் பயங்கரமான இந்த விபத்துல இருந்து உயிர் தப்பிச்சாங்க. லைஃப் போட்டை பயன்படுத்துறதும் சரியா நடக்கல. கப்பல்ல பனிப்பாறை மோதி முழுசா 1 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் முதல் லைஃப் போட் கடல்ல இறங்குச்சு. லைஃப் போட்ல 64 பேர் வரைக்கும் ஏத்தலாம். ஆனா அந்த முதல் லைஃப் போட்ல வெறும் 28 பேர் மட்டும்தான் ஏற்றப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். 2 மணி 40 நிமிடங்கள்ல கப்பல் கடல்ல மூழ்கிருச்சு. டைட்டானிக் கப்பலோட கேப்டன் பெயர் எட்வர்ட் ஸ்மித். கப்பல் கேப்டன்கள்ல பாரம்பரிய வழக்கப்படி மூழ்கின கப்பலோட தானும் மூழ்கி இறந்து போனார். அதே போல கப்பலோட முதல் ஆபீசர் மர்ச்சோட் கை துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. கப்பலோட செகண்ட் ஆபீசர் சார்லஸ் உடைய கதை கொஞ்சம் விசித்திரமானது. அவரும் கப்பலோட மூழ்கி சாக நினைச்சு கப்பல்ல இருந்தார். ஆனா கப்பல் மூழ்கின போது ஒரு வெடி சத்தம் கேட்டு கப்பல்ல இருந்து தூக்கி வீசப்பட்டார். அவர் விழுந்த இடத்துல ஒரு மிதவை இருந்துச்சு. அதை பிடிச்சுக்கிட்டு மிதந்து அவர் பிறகு காப்பாற்றப்பட்டார். அதன் பிறகு 2ஆம் உலக போர்ல கடற்போர் அதிகாரியா அவர் பங்கேற்றார். டன்ட்ரிக் பின்வாங்குதலின் போது 120 நேச நாட்டு படை வீரர்கள் அவரை காப்பாற்றி பத்திரமா கப்பல்ல ஏத்தினாங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்கினப்போ 16 வயதான காத்ரைன் கில்னா அப்படிங்கிற சிறுமியும் காப்பாற்றப்பட்டார். ஆனா அவருக்கு எதுவும் புரியல. ராத்திரி நேரத்துல கடல் நடுவுல கப்பல்ல இருந்து நம்மள படகுல இறக்கி வேற கப்பலுக்கு மாத்துறாங்கன்னு அந்த சிறுமி நினைச்சாங்க. அவளை காப்பாத்தின கப்பல் நியூயார்க் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் தன் முதல் ஏறி வந்த டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கி போன விஷயம் அந்த சிறுமிக்கு தெரிஞ்சது. டைட்டானிக் கப்பலுடைய தளத்துல இருந்து பனிப்பாறையை கவனிச்ச ஃபெட்ரிக் ஃபிலீஸ்ட் அப்படிங்கிற ஊழியர் டைட்டானிக் கப்பல் விபத்துல எப்படியோ உயிர் பிழைச்சிருந்தார். ஆனா அது தொடர்பான குற்ற உணர்ச்சி அவரை வாட்டி வதச்சது. போதாக்குறைக்கு 1964ஆம் வருஷம் கிறிஸ்துமஸ் நாள்ல அவருடைய மனைவியும் இறந்து போனாங்க. அவருடைய மனைவி இறந்து போனதுனால அவருடைய தோட்டத்துல தூக்குமாட்டி இறந்து போயிட்டார். தற்கொலை அப்படிங்கிறதுனால அவருடைய கல்லறையில உறவினர்கள் யாரும் சிலுவை எதையும் நட்டு வைக்கல. அதன் பிறகு அமெரிக்காவில் லாஸ் வேகஸ் பகுதியில் ஒரு நிரந்தர கண்காட்சி கப்பல் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அதோடைய முதல் தளத்துல ஃபெட்ரிக் பிளீசோட் ஆவி அடிக்கடி தெரியறதா சில பேர் சொன்னாங்க. அங்கிருந்தபடி அது கடலை கண்காணிக்கிற மாதிரி காட்சிகள் தெரிஞ்சிருக்கு. கடைசியில ஃபெட்ரிக் பிளீஸ்டோடைய கல்லறையில ஒரு சிலுவையை நட்டு வச்ச பிறகுதான் அவருடைய ஆன்மா அந்த இடத்துல தெரியறத நின்னுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டைட்டானிக் கப்பலுடைய நீளம் 883 அடி அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். ஆனா கப்பல் 2ஆ உடைஞ்சு கடல்ல மூழ்கி 12600 அடி ஆழத்துக்கு போன பிறகு கப்பலுடைய முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் இடையே இப்போ 2000 அடி இடைவெளி இருக்கிறது இன்னும் வினோதம். டைட்டானிக் கப்பல் மூழ்கி இத்தனை வருஷங்கள் கடந்தாலும் அதை பத்தின பல மர்மங்கள் இன்னும் விலகல அப்படின்னு தான் சொல்லணும்.